ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு முறை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் கிளாஸ் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கிளாஸ் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1 கப் நல்லா துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1 டீஸ்பூனுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லாவே நீங்கள் வதக்கி விடுங்க. அந்த புதினாவோட ரா ஃப்ளேவர் போகணும். அதனால் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. இல்லைனா நம்ம அரைச்சிட்டு அந்த விழுதை சேர்க்கும் போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் புதினாவை நல்லாவே வதக்கிடுங்க. இப்போது எனக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிட்றேன். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இது கூடவே நான் கொஞ்சமாக இந்த மாதிரி மீடியம் சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நான் தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். எந்த சைடுமே நான் கட் பண்ணலை. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளியை 1 பாதியமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம இதை கிரேவியோடு சாப்பிடும் பொழுது அந்த புளிப்பு காரம்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி வெந்துக்கிட்டு இருக்க அதே டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், தேங்காய் மசாலாலாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போது அதை நம்ம நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது நம்ம சட்டுன்னு நமக்கு காய்கறி இல்லை அப்படிங்கிற டைமில் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி, தோசைக்கெல்லாம். இப்போது இந்த கிரேவியை சேர்த்ததுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்குனதுலேயே நல்லா வெந்திருக்கும். அந்த ஜூஸ் எல்லாம் வெங்காயத்தில் இறங்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். இப்போது எனக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளில வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை. வெங்காயம், தக்காளியும் இருந்தால் போதும். நம்ம சட்டுன்னு இந்த ரெசிபியை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உள்ள வெங்காயமும் நல்லா வெந்து அந்த கிரேவியோட ஜூஸ்லாம் நல்லா இறங்கி வந்திருக்கு. இதை நீங்கள் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். வெஜ் பிரியாணி, புலாவுக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.